ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கிய எச்சரிக்கை விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது விருச்சக ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதமானது பிறந்துருச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்களானது நடக்குது. அதனால் ஒவ்வொருவருக்குமே கிரகங்களால் பல தடைகள் தாண்டி வெற்றி வரப்போகுது. அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் என்ன தடைகள் தாண்டி வெற்றி ஏற்பட போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கிளியராக இந்த வீடியோவில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்களானு. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மெயின் காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கிறதுக்கு என்ன நடக்குதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆகஸ்டில் நான் சொன்னது போல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு வர இருக்குது. அதுக்கெல்லாம் காரணமே கிரக பயிற்சிகள் தான். இந்த கிரக பயிற்சிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால நிறைய ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு ப்ளஸ் பதவி உயர்வு இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்ட மலையில் நினையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட மலையில் நினைய போகிறீங்க, என்ன மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆகஸ்ட் மாதத்தில் 4 விதமான முக்கிய கிரக பயிற்சிகளானது வலுவாக நடக்க இருக்கு. இந்த 4 வித கிரக பயிற்சிகள் காரணமாக எல்லாருக்குமே சொந்த வீடு, பதவி உயர்வு என செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. அது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு என்பதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் இந்த டைம் சனிக்கிழமை பிறந்திருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த சனிக்கிழமை பிறக்கக்கூடிய மாதமும், இந்த சனிக்கிழமை பிறக்கிறதுனால இந்த மாதம் நிகழக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகளும் சனியுடைய பார்வை பெறும். அப்போ 12 ராசிக்காரங்க வாழ்வில் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும். அதன்படி பார்க்கும்போது கிரகங்கள் உங்களுக்கு சுபஸ்தானத்தில் சஞ்சரித்தா சுபமான பலன்களும், அசுப இடங்களில் சஞ்சரிக்கும் போது சவால்களும் உங்களுக்கு எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த ஆகஸ்டில் இன்னும் நிகழ இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசினருக்கு அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் வருமா, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருப்பீங்களா இல்லையா என்பதை எல்லாம் குறித்து இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்னங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கிரகங்களால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொதுவான கண்ணோட்டத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராசிக்கு மிகவும் ஒரு பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே உங்கள் பேச்சில் கடுமையாக இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பரபரப்பு குறையும். ஏன்னா இது உங்கள் உறவில் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் இந்த மாதம் அவசரப்பட்டு எடுப்பதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். அதிகமாக சிந்திப்பதையோ அதிகமாக பேசுவதையோ தவிர்த்துக்கிட்டிங்கனாவே ப்ராப்ளம் உங்களுக்கு பாதி சால்வ் ஆகும். ஏன்னா ஆகஸ்டில் 12க்கு மேலே நிகழக்கூடிய சூரிய கிரகணம் சில உடல்நல கவலைகளை உருவாக்கக்கூடும். அதோடு வரக்கூடிய மாதம் வெளிநாட்டு பயணங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் காண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய துணிச்சலான குணம் வெற்றி அடைய உதவும். மேலும் நீங்கள் வசதியும் ஆடம்பரத்தையும் அனுபவிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆகஸ்ட் 17 முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அருள் கிடைத்து முன்னேற்றம் காண்பீங்க.
இருப்பினும் நேர்மறையான மனநிலையோடு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் மற்றும் கேதுவின் பயிற்சி சுட்டிக்காட்டுவது போல உங்கள் அரசியல் வாழ்க்கை தொடங்க அல்லது முன்னேற்றுவதற்கு இது ஒரு சாதகமானதாக இருக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. சாதகமானதவற்றை அமைப்போடு ஏற்றுக்குங்க. அதாவது சாதகமான அமைப்பு வரும்போது அதை கரெக்டாக இந்த மாதம் ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. அரசு துறையிலிருந்து உங்களுக்கு தொழிலில் ஆதரவு கிடைக்கும் மற்றும் அரசு தொடர்பான பணிகள்லேருந்து வருமானம் ஈட்டுவீங்க. பலவீனமான சுக்கிரன் சுட்டிக்காட்டுவது போல வெளிநாட்டு நிறுவனங்களோடு எந்த ஒரு புதிய வணிக ஒப்பந்தங்களையும் தொடங்குவதை இந்த மாதம் தவிருங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே உங்கள் வேலையில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. ஆகஸ்டில் 17 முதல் சூரியன் மற்றும் கேதுவின் செல்வாக்கு தேவையற்ற வேலை தொடர்பான பயணங்களுக்கும் கூட்டங்களுக்கும் வழிவகுக்கும். அதோடு நீங்கள் அரசு சேவையிலையோ அல்லது பொதுத்துறையிலோ ஒரு நல்ல பதவியை பெற முடியும். இருப்பினும் 28ஆம் தேதி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் உங்கள் மேலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு உங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவளிக்காமல் போகலாம். ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் உங்களுக்கு நிதி ரீதியாக என்னங்கிறத சொல்கிறேன். நிதி ரீதியாக பார்க்கும்போது வரக்கூடிய இந்த மாதம் செலவு செய்வதற்கும் முதலீடு செய்வதற்கும் இடையே நீங்கள் தடுமாறக்கூடும். எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தும் போது விவேகமாக இருக்க பாருங்க. அவசரமாக பணம் செலவழிப்பதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. குறிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் கடன் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததல்ல. நீங்கள் இதற்கு முன்பு யாருக்காவது பணம் கடன் கொடுத்திருந்தால் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் அதை திரும்ப பெறக்கூடும். ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு வட்டி அல்லது வாடகை போன்ற செயலற்ற வருமான வழிகள் மூலம் உங்கள் வருமானத்தில் ஒரு ஏற்றத்தை காண்பீங்க. நிலத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு அதிக வருமானத்தை உருவாக்கக்கூடும். ஆனால் அந்த நிதியை ஒரு புதிய வீட்டிற்காக செலவழிப்பதை தவிருங்க. அதோடு வரக்கூடிய மாதம் ஊக வணிகம் அல்லது அதிக ஆபத்துக்கள் முதலீடுகளுக்கு உகந்ததல்ல. அதனால் அதிகமாக முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. ஸோ புதிய விஷயங்களில் எது செய்கிறதாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்ட பலன்கள். ஸோ என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் நிதி ரீதியாக அவசரப்படாமல் இருக்கணும். அதிக முதலீடுகள் பண்ணும்போது ஆபத்தில் போய் முடியும். அதனால் அதிக முதலீடுகள் பண்ணுவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வோடு உங்கள் ராசிக்காரங்க செயல்படணும். இதை தொடர்ந்து காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வஹர சனியின் தாக்கத்தால் உங்கள் உறவில் மகிழ்ச்சியும் காதலும் குறையக்கூடும். நிலைமையை நேர்மையாக மேம்படுத்த இருவரும் சேர்ந்து ஒரு புனித தலத்திற்கு செல்வதை கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அதன் நேர்மறை ஆற்றல் உங்கள் பிணைப்பை மீண்டும் புதுப்பிக்கும். நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொடக்கத்தில் ஒரு புதிய உறவு தொடங்கக்கூடும். நீண்ட பயணங்கள், பரிசுகள், இரவு உணவுகள் மற்றும் காதல் சந்திப்புகள் போது உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு வெளிநாடு செல்லக்கூடும். இருப்பினும் சுக்கிரனின் பலவீனமான நிலையால் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிருப்தியை உணரக்கூடும். உங்கள் மாமியார் வீட்டார் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். இது நிலைமையை கொஞ்சம் மேம்படுத்தும். ஸோ பொறுமையாக இருங்க. அப்புறம் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாத போட்டிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க. புதிய நண்பர்களை பெறுவீங்க. ஆனால் அவர்களுக்காக அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை தவிர்க்கணும். உங்கள் படிப்புக்கு நிதியுதவி கிடைக்கும். கல்வியோடு உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்க விளையாட்டு அல்லது பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டணும். ஆகஸ்ட் 12க்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பகுதி நேர வேலையை தொடங்கணும். குழந்தைகள் உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க மற்றும் உங்கள் முடிவுகளை மதிப்பார்கள். அவர்களின் உடல்நலம் குறித்து அவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படலாம். அவர்கள் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அல்லது பிற பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளில் சேரலாம். ஸோ விழிப்புணர்வோடு இருங்க. அப்புறம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தினரோடு சுமூகமான உறவை பேணுமாறு அறிவுறுத்தப்படுது. வக்ர சனியுடைய தாக்கத்தால் உங்கள் உடன்பிறப்புகளிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். உங்கள் தாயாரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா மூதையார் சொத்து தொடர்பான விஷயங்களை அவர் உங்களுக்கு ஆதரவளிக்காமல் போகலாம். உங்கள் பெற்றோரோடு நீங்கள் ஒரு புனித தலத்திற்கு செல்ல நேரிடும். அதோடு உடல்நல தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படும்.
அவற்றுக்கு கூடுதல் கவனமும் முறையான மருந்துகளும் தேவைப்படும். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த மாதிரிலாம் சிலது கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.